பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாகவே அவர் மரித்தவர். அவர் 30 வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெறும்படியாக யோவானிடத்தில் வரும்போது அவர் வந்து ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்க்க முடியும். ஆனாலும் அந்த நாட்களிலே அதை மத்தியோ எழுதுகிறார். அதை பார்த்திருக்கிறார்கள். யோவான் அதை பார்த்ததின் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனம், அன்றியில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே அநேக பேர் சில காரியங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்திலே நிறைய இடங்களிலே பார்க்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்தவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் வானத்துல தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் இறங்கி வருகிறாரே அல்லாமல் நமக்காகவே பூமியிலே மனு குலமாக இறங்கி வந்த தெய்வம் ஆவியாகவும் அவர் இன்றைக்கும் அவர் வானத்திலிருந்தான் இறங்கி வராரே அல்லாமல் வேறு ஒரு இடமும் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். பூமியிலே அநேக இடங்கள் வைத்து நம்ம எதெல்லாமோ வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அதை நாம் கரெக்டாக புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்து இயேசு ஜெபிக்கிறதை கூட நாம் பார்க்க முடியும். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்த்து ஜெபிக்கவில்லை, வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தொழில்களிலும் பிரச்சனைகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.